பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு எந்த நன்மைகளும் கிடைக்கவில்லை. நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் பிரயாசப்படுகிறேன். ஆனாலும் எனக்கு நன்மைகள் வந்து சேர்ந்த போல் இல்லை. என் கரத்திலிருந்து அநேக நன்மைகள் விடுபட்டு போயிருக்கின்றன. அந்த நன்மைகளெல்லாம் எப்பொழுது என் கரத்தில் வந்து சேரும் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போன அத்தனை நன்மைகளையும் நான் உனக்கு தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்து பெருக பண்ணுவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். உனக்கு நன்மைகளை செய்து உன் கரத்தில் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய கரங்கள் தோற்று போனது போல் இருக்கிறது. என் கரத்தினால் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வேலை செய்கிறேன், ஆனாலும் என் கரத்தில் எதுவுமே தங்குவதில்லை. பொத்தலான அனுபவத்தை போல போய்கொண்டிருக்கிறது. அநேக காசுகள், பணங்கள் மருத்துவமனைக்கும் வேண்டாத காரியங்களுக்குமாய் செலவாகி போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய சேமிப்புக்காக எதையும் நான் வைக்க முடியாத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய நன்மையெல்லாம் சத்ருவானவன் பறித்து கொண்டு போகிறானே. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என் கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன். உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பெரிதாயிருக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களில் வியாதிகளினால நன்மைகள் விட்டு போகிறது. பிரச்சனைகளினால நன்மைகள் கையை விட்டு போகிறது. சூழ்நிலையை பார்க்கும்போது நன்மைகள் கையை விட்டு போனது போல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்துக்குள் உலாவி கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகளை நான் அழிப்பேன். உன் குடும்பத்துக்குள் எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படும். அவைகள் இனி உன் குடும்பத்தில் செயல்படுவதில்லை. அவைகள் உன் பக்கத்தில் வருவதில்லை. அந்த சத்ருவானவன் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டாயிற்று என்று ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த நன்மை நடக்கட்டும் ஆண்டவரே, என் கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாதது போல் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த நன்மையை தரலாம், அப்பொழுது இந்த நன்மையை தரலாம் என்றெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே. நான் என்ன செய்வேன்? நான் ஏமாற்றப்பட்டவளைப் போல ஆகிவிடுவேனோ? நான் ஏமாற்றப்பட்டவனைப் போல ஆகிவிடுவேனோ? என் கரத்தில் அந்த நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியாதோ என்று தவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கரத்தில் நன்மை செய்யக்கூடிய தகப்பனாய் உன்னோடு நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். தாவீதுக்கு நன்மைகளை செய்து கொடுத்தேன், யோசேப்புக்கு நன்மைகளை செய்து கொடுத்தேன், தானியேலுக்கு நன்மைகளை செய்து கொடுத்தேன். அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொடுத்த தகப்பன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நான் மாற்றத்தை செய்ய போகிறேன். உன் காரியத்திலே நன்மைகள் உண்டாக போகிறது. கர்த்தருடைய நன்மைகள் உன் வாழ்க்கையில் அளவில்லாமல் அதை நான் ஊற்றி தருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில் எப்பொழுது அந்த நன்மை கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அல்லவோ, அந்த நன்மைகள் வெகு சீக்கிரத்திலே வந்து சேரும். பிள்ளைகளுடைய காரியத்தில் நன்மைகள் உண்டாக போகிறது. திருமண காரியத்தில் நன்மைகள் உண்டாக போகிறது. தடைபட்டு நின்ற வேலையில் ஒரு நன்மை உண்டாக போகிறது. கிடைக்க வேண்டிய வருமானத்தில் ஒரு நன்மை உண்டாக போகிறது. கடன் வாங்கினவன் தராமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் அல்லவோ, அவன் உங்களிடத்தில் கொண்டு வந்து நன்மைகளை தரப்போகிறான். யார் யாரெல்லாம் உங்களை ஏமாற்றி
துரத்தி விட்டார்களோ அவர்களெல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்து சேரப் போகிறார்கள். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொரு குடும்பங்களின் மேலேயும் வெளிப்படும்படியாய் நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது இல்லை என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருவீரேயானால், நீர் எங்களோடு கூட பிரயாணப்படுவீரேயானால், நீர் எங்கள் கரத்தை பிடிப்பீரேயானால் எந்த சத்ருவும் எங்களை சேதப்படுத்த முடியாத ஆண்டவரே, எந்த கிரியைகளும் எங்களை தொட முடியாத ஆண்டவரே. கர்த்தருடைய அனுக்கிரகம் எங்கள் கூடாரத்தில் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய பிரசன்னம் வெளிப்படட்டும். ஆவியானவருடைய மகத்துவம் அந்த இடத்துல வெளிப்படட்டும். எங்களோடு கூட இருக்கக்கூடிய நல்ல தகப்பன் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய மகத்துவம் இந்த இடத்துல மகிமையாய் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதை பெருக பண்ணக்கூடிய தகப்பன் அது குறுகி போவது இல்லை, அது வர்த்திக்கப்படக்கூடிய தகப்பன் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில், பிள்ளைகளுடைய காரியத்தில், தொழில்களில் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நன்மைகளை வர்த்திக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.